சுதானண்டு அந்த அவங்க எல்லாம் வெளிநாடுகள் எல்லா இடமும் போனாலும் யூடியூப் சேனல் ஜெஃப்னா சுதன் சுதானண்டு அந்த அவங்க எல்லாம் வெளிநாடுகள் எல்லா இடமும் போனாலும் உங்களோட இடத்துக்கு வந்தேன் நான் அப்பா இப்போ கொஞ்சம் மாறிட்டு கோயில் எல்லாம் காட்டு அறவுரையோட இது கேட்க வந்தானே இப்போ எல்லாம் காட்டி போட்டாங்க. ஆனால் இந்த இடம் அப்படியே தான் இருக்கு, ரோட்டும் இல்லை ஒன்று. புகையிலை தோட்டத்துக்குள்ள நிற்கிறேன் நாங்கள் புதைக்குது இந்த நிலம். மிளகாய் கன்று நட்டு வச்சுருக்கேன். என்னதான் மிளகாய் கன்று நட்டாலும் இந்த ஈரப்பதம் இருக்கல்லோ, ஈரப்பதம் காற்றுல காஞ்சி வேணும். இந்த ஹியூமிடிட்டின்னு சொல்லுவினோம் ஆங்கிலத்தில். அதாவது தண்ணி தெளித்து விட வேணும். ஆனால் அங்கே யாழ்ப்பாணம் பக்கம் மற்ற பக்கமும் அப்படி இல்லை. தக்காளியும் கூடயோ இது என்ன இது எரு இதான் கிணறு இப்படி திறந்து விட்டுருக்கீங்க, யாரும் வந்து விழ மாட்டேனமோ இல்லை சின்ன சின்ன பிள்ளையால் அப்படி பாம்பு பூச்சியால். நாங்கள் வயல்காணி பக்கம் போனால் சில விட நாங்கள் புல்லுக்கு நிற்கும். இதாட்ட வேறு ஆக்கள் தோட்டமோ இஞ்சாலை மாவு தோட்டம். இந்த மிளகா கண்டு வளர்ந்துட்டேண்ணே. இதுவும் இப்படி தான் தண்ணி தெளித்து வேண்டியா பாருங்க. இதுலேயும் ஒரு கிணறு இருக்கு பாருங்க. இப்படி அங்கால மெட்டாக்கல் தோட்டம் வேலி வந்து இதுதான். இப்போ என்னென்னா இதெல்லாம் விற்க போய்க்க இந்த மாதிரி விலையா அந்த நேரங்களில் சில வேலை விலை மிளகாய் 1000 ரூபாயெல்லாம் போகிறது. சில வேலை மலிஞ்சு 300 ரூபாய்க்கும் போகும். 350 ரூபா. இப்போ நீங்கள் அன்றைக்கு நீ வந்து டிசம்பர் ஜனவரிக்கு எடுப்பீங்க. ஜனவரிக்கு எடுக்க அது கொஞ்சம் இதுகளை பொறுத்து. இப்போ அழிவுகள் வேறு இடங்கள் அழிவுகள் அப்படி வந்தால் இங்கே விலை ஏறும். அங்கே அழிவுகள் இல்லை. தம்பளை மிளகாயல் மிளக்கறிகள் வந்தால் இங்கே மலியும். அங்கே தம்பளையில் மலையில் வந்து அழிவுகள் ஏற்பட்டால் இங்கே விலை. அதை என்ன சொல்ல வாரீங்கன்னா, நீ அந்த காலநிலையில் கேட்ட மாதிரி அது அப்படி அது காலநிலை போடுற செலவுக்கு ஏற்ற வருமானம் வந்துருப்போம், கிடைச்சிடும். அது உங்களுக்கு இப்போ அந்த மழை பெய்யறதால மேலே தண்ணி தெளிச்சு வளர வடி சரி அப்படியே விட்டு இது இப்போ தெளிஞ்சுட்டேன்டா. வேர் பிடிச்சி வேர் பிடிச்சி தண்டை வாட்டை வளரும். பசலையெல்லாம் வைக்கிறேன். மருந்து இது அல்லாத பூச்சி அல்லாத அடிக்காது. பூச்சி அடிக்கும் மருந்து அடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே தண்டை வாழ வளர்ந்துடும். வெயிலாம் நாளைக்கு நாளாண்டு தெளிஞ்சிருக்கணும். தெளிஞ்சா நாங்கள் விட்டு நேரம் தண்ணி ஊற்றுனா சரி. பிறகு நல்ல மழை பெய்ய தேவையில்லை. இது யூரியா கரைச்சி தெளிக்கணும். அதுக்கு பிறகு அந்த இதெல்லாம் கிண்டி சமப்படுத்தி விடணும். புல்லுகள் வந்துருந்தானே சமப்படுத்தி விட்டு. நல்ல தண்ணி கிணறு இல்லையோ இருக்கு. நல்ல தண்ணி கிணறு இதெல்லாம் பரவாயில்ல. குடி தண்ணி தானோ? தண்ணி இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் குடிக்கலாம். குடி தண்ணியா இது? நல்ல தண்ணி இது. பாசி குடிக்க பக்கத்தில் கடற்கரை பக்கத்துல டேஸ்ட் பண்ணி. இது வந்து பாசி பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து இந்த தண்ணி அப்படி நல்ல சுவையாகவும் இருக்கும். அதோட வந்து நல்ல தண்ணி நல்ல தண்ணின்னு சொல்லலாம். உப்பு தண்ணி இல்லை, பக்கத்தில் கடற்கரை. அந்த நீரோட்டம் இருக்குல்ல, நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அது இந்த உப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோன்ற வந்து தீர்மானிக்கலாம். சரி, இப்போ அம்மா எவ்வளோ நேரம் கதைச்சவா? இப்போ நீங்கள் போயிடுவீங்களா நான் வீட்டை? சரியா, இந்த வீடியோ பார்த்துருக்கா வெளிநாட்டு வீடியோக்கள் எல்லாம் எவ்வளோ உங்களோட நீங்கள் அங்கே திருவண்ணாமலை எல்லாம் போய் அந்த அவருக்கு என்னவே செந்தூரனே தெரியுமே உங்களுக்கு? செந்தூரனும் ஒருக்கா வந்தவர் இங்கே மண்டதுக்கு. அவரும் வந்து எடுத்தவர். ஆள் இப்போ திருவண்ணாமலையில் குளிருக்கு படுத்துட்டு போய் விட்டு நீங்கள் அந்த ஒரு காட்டுக்கு செந்தூரன் அப்பா எல்லாரும் அந்த டென்ட் அடிச்சு யானை வேலை கோழியெல்லாம் சுட்டு அப்போலேருந்து பார்த்துருக்கீங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முதல்ல கிருஷ்ணாட பார்க்குறேன். நீங்கள் அங்கே தனியாக தானே விட்டு வேறு அக்காக்கள் எல்லாம் இருக்குண்ணா. சரி, அப்போ கிருஷ்ணாட பார்க்குறது. மற்றது இன்னொரு சுதான் இருக்கிறதில்ல உங்களை விட இன்னொரு சுதர்சன் அவருக்கும் சுதன் தான் வீட்டுக்கு சுதன் தான் பேர். மற்றது
அனுசென்ற பார்க்குறேன் அப்போ எல்லாத்தையும் அது அவங்க என்ன திவா பிரகலாதனாக்கள் நிறைய பேர் இப்போ நிறைய பேர் வந்துட்டு மற்ற இன்னொரு தம்பி இருக்கிறாரு சதி தெரியல அவர் மட்டக்களப்பு தம்பி அனு அவர்கிட்ட எல்லாம் பேரும் உங்களை போனதை பார்க்குறோம் நாங்கள் இதையும் பாருங்க இதுவும் பார்க்குறோம் நாங்கள் உங்களை கொஞ்சம் நான் காணன் இப்பதான் வெளியில போனது இந்தியா பக்கம் போய் வீடியோ போட்டல அங்க எல்லாம் போய் எங்கேயோ எல்லாம் போய் அந்த நாய் ரட்டியல மடகாஸ்கர் இந்தோனேசியா நான் சாப்பிடல அது இப்படி ரோட்ல அவன் வயலாம் கட்டி வச்சா விற்கிறதுக்கு வச்சு நான் ரச்சியாக்கல அப்ப நான் சும்மா எடுப்போம் நான் அவன் கத்தியது அடிக்கிறது வந்துட்டான் அப்படியே எடுத்து ஓடிட்டோம் அப்படியே இதான சரி அம்மா மழையும் பெறப்போது தண்ணியை தெளிச்சு போடுவோம் வாரம் போயிட்டு வரேன் நன்றி சரி பார்த்தீங்களா எனக்கு தெரியாமலே நிறைய பேர் என்கிட்ட வீடியோக்குள் பார்த்துருக்கீங்க அப்படி சரி இப்போ இந்த புகையில கண்டு பாருங்க அண்ணன் வேப்பங்குள்ள நடுறேன் இப்போ பாருங்க தோட்டத்தை பார்த்துனா நானே இப்படியே போய் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து நம்மளும் கம்மி வேலை போனால் நேவி கேம்பாம் மண்டதீவில் இருக்க காட்டு பகுதி தான் கடற்கரையோரம் தேவையில்லை ஓட்டது ஒரே பேலன்ஸ் ஆகுதுன்னா சறுக்காது என்ன இது கடற்கரை பகுதி கடற்கரை பகுதி அடிக்கு வந்துட்டோம் அப்படியே இங்கே வீடு இப்போ கடற்கரை அடிக்கு தான் வந்து நிற்கிறேன் இது பாருங்கோ கடற்கரை வள்ளம் இன்னொரு விஷயம்டா இந்த தொழிலுக்கு ஒருத்தரும் போகல போல பாம்பு பூச்சின்னுலாம் அந்த சங்கு அது இதெல்லாம் இருக்கு இங்கே உடைச்சி போயிருக்கு பிடிக்க பலனா வேற வரும் இந்த இடத்துக்கு அதில் கொட்டில் எல்லாம் இருக்கு பாருங்க மீன்பிடி தொழிலாளர் கொட்டில் சரி ஜாபா இருக்கும் சரி இந்த இடத்தடியால் போய் கொண்டு பாருங்க கடற்கரை பகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க இப்படியே வந்த இடத்துல ஒரு கோயிலோ ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி அங்கே இப்போ பெரிய குளம் இருக்கிற மாதிரி கிடக்குது என்னவா இருக்கும் போய் பார்ப்போம் ஆட்களை இல்லாத இடத்துல மோட்டர் பைக்கும் அடாப்பா கோயிலே தண்ணியில் மூழ்கி போட்டுது இதால் என்ன உள்ளுக்கு போகிறது பாம்பு பூச்சிகள் வந்தாலும் தெரியாது இந்த இதால் போகிறோம் போல கோயிலுக்கு யாரும் போயிருக்கிறோம் கிணறு பாம்பு நிற்கக்கூடா பாருங்கோ மழை வெள்ளத்துக்கு மிதக்குது வீடு இந்த கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் ஆள் இல்லா காட்டுக்குள்ளுக்கு போகிறேன் நான் ஒரு மோட்டை வைக்க மாட்டேன் நிற்கிது வேற வந்துருக்கிறேன் குடியெல்லாம் இருக்குது இந்த கோயிலுக்குள்ளுக்கே வெள்ளம் பூசாரியோ இங்கே பாருங்க கோயிலுக்குள்ளுக்கு இருக்கிற வெள்ளத்தை இப்படி வெள்ளம் வந்துட்டு இருந்து சின்ன கோயில்ல என்ன இது சாமி பழமேது கிரவுண்டாக இருந்திருக்கும் இப்போ வெள்ளம் போடுது மணியெல்லாம் இருக்கு இது என்ன கோயிலம்மா வைரவர் கோயில் இப்படி வெள்ளம் போட்டுட்டு பழமே அப்படி தான் வெள்ளம் போடுறதோ இதால் வர பாதை அதால் நாங்கள் அந்த வீடியோ எடுக்க வந்தோம் நாங்கள் அப்போ அதை பார்ப்போம் வேற இதுக்குள்ள வெள்ளம் போட்டு சும்மா வந்துருப்போம் திறந்துருக்கிறோமோ
சரிங்க. பஸ் யூடியூப் சேனல் ஜஃப்னா சுதான். ஓ இப்படி வெள்ளம் போட்டு நிறைய பேர் செய்யணும். அப்போ இது கூட கோயிலோ வைரவர் அந்த இடத்துல பாருங்க அம்மாவின் கோயில் என்ன பிரச்சனை வெள்ளம் போட்டுவிடு. இது எல்லாமே நான் மழை தண்ணி தான். என்ன பூசை வைக்க போறீங்களோ? இதெல்லாமே என்ன செய்யற இந்த வரும் இதுல விளையாடுற கிரவுண்ட் மாதிரி இல்ல? அதாவது அக்டோபர் செப்டம்பர் அக்டோபரோட மழை வந்தோடனே இவ்வளோ வெள்ளம் நிற்கும். ஓடுறதுக்கு இடம் இல்லைண்ணா? இல்லை ஓடுறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் சொல்லுங்க வேணப்பா. நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் இந்த கோயிலை பற்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? என்னுடைய பேர் யாதவ குலசிங்கம். நல்லையா யாதவ குலசிங்கம். இந்த கோயில் இது மண்டதிவு தெற்கு 8ஆம் வட்டாரம். இதில் தான் இது திடுதிடுக்க ஞான வைரவர் ஆலயம் தான் இந்த ஆலயத்துக்கு பேர். இது இந்த கோயிலுக்கு ஒரு சரித்திரம் ஒன்று இருக்குது. தான் தோன்றி ஈஸ்வரராகத்தான் இந்த இதில் இருக்கிற வைரவர் சூலம், அந்த வைரவர் சூலம் இப்போ கடந்து விட்டது. அதுக்கு பிறகு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த தான் தோன்றி ஈஸ்வரராக அந்த வைரவர் ஆலயத்தை கண்டுபிடிச்சது. இதில் கார்த்திகேசு என்று சொல்லி பரம்பரையாக இருந்து இந்த கோயிலை பராமரித்து வந்தவ. ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் பிறந்து கருச்சிதைவு, பிள்ளைகள் பிறந்து 3 மாதம் 6 மாதத்தால் மோசம் போகிறது. அப்படியான ஒரு இதில் கார்த்திகேசு அப்படி அவர்கள் கேட்கல அந்த ஒரு தெய்வ பழியை போட்ட இடத்துல அதுக்கு ஒரு கனவில் வந்துச்சு. என்னென்னு சொன்னால், நான் உங்களுக்கு மேற்கால இருக்கிறேன், என்ன நீ ஆதரிச்சேன்னு சொன்னால் உன்னுடைய சந்ததிகள் எல்லாம் தரமாக வரும் கொள்ளும்னு சொல்லி அதுக்கு ஒரு கனவில் வந்தது. அப்போ அவே மேற்கால இங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த பின்னுக்கு இருக்கிற பூவரசு அது இப்போ 200-300 வருஷத்துக்கு மேற்பட்ட பூவரசு. அந்த பூவரசுக்கு கீழே வந்து பார்க்கும் பொழுது இந்த சூலத்தின் 3 குறை இருக்குத்தானே அந்த அவர்களுக்கு தெரிஞ்சுது. அப்போ கிண்டி பார்த்தா சூலம் அப்படியே கீழே இருக்குது. அந்த சூலம் தான் மூல வைரவர். அந்த வைரவர் சூலத்தை வச்சு அந்த பூவரசு கீழே வச்சு ஒரு பொட்டல் மாதிரி போட்டு அதுக்கு விளக்கு வச்சு கொண்டு வந்தவை. அதுக்கு பிறகு பிறந்த 2 பிள்ளைகள் அவர்கள் கார்த்திகேசும் இன்னொரு பொம்பளை பிள்ளை. அவாக்கு சுருக்கமாக ஒரு பட்ட பேர் என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் பிறந்தோடனே அவள் மூத்தவா தானே. அந்த கேட்கல அவள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு ஆகம விதிப்படி குப்பையில் போட்டுட்டு, சில பேர் ஆலயத்தில் விற்கிறது இருக்குது, இதில் இது குப்பையில் போட்டுட்டு அப்போ குப்பையில் எடுத்த பிள்ளை போல அப்போ அவாக்கு பேர் குப்பைச்சான்னு சொல்கிறது. அவன் அந்த பேர் இல்லை பேரா குப்பைச்சான்னு சொன்னாலும் பரவாயில்ல. அப்போ பிறகு அவருடைய சந்தேகம்லாம் இதெல்லாம் 2வது கார்த்திகேசு. கார்த்திகேசனுக்கு கார்த்திகேசன் 2வது மகளென்ற மகன் வந்து அப்போ கார்த்திகேசுக்கு பேரன் நமசிவாயம் மோகன்ராஜன் சொல்லி அவ தான் பிறகு இந்த ஆலயத்துக்கு விளக்கு வச்சு கொண்டு வந்தவன். அவர் ஒரு பட்டதாரி. அவர் பிறகு வீட்டில் ஷிப்புக்கு போகிறதுக்கு வழிக்கிட்டவர். ஷிப்புக்கு போகிறதுக்கு வழிக்கிட்டு கப்பலுக்கு பட்டதாரியாக வந்தது பிறகு அப்போ ஷிப்புக்கு போகிறது வழியும் போகிறாங்க. அப்படியே போய்க்கல. அப்போ அவர்கிட்ட அந்த உழைப்பிலே அவர் சொல்லி கொண்டு போனது, நான் வந்தோடனே இந்த உழைப்பில் வீடு கட்ட மாட்டேன், இந்த கோயில் வைரவர் ஆலயம் கட்டித்தான் வீடு கட்டுவேன்னு சொல்லி அவர் முடித்து தான் இந்த ஆலயத்தை 87ஆம் ஆண்டு இப்போ 3வது கும்பாபிஷேகம் இப்போ போன வைகாசி மாதம் இதில் நடந்தது. 2025 ஆனி மாதம் 6ஆம் தேதி 3வது கும்பாபிஷேகம். ஒரு கால பூசை தான் நடக்கிறது. இந்த கோயிலை சுற்றி எத்தனை குடும்பங்கள் வசிக்கணும்? தமிழ் குடும்பம். இந்த கோயிலை சுற்றி என்று சொல்லிடாது. இது ஒரு இந்த கோட்டை வீதியை பார்த்தீங்கன்னா இந்த சுடலை வீதின்னு தான் சொல்கிறது. இங்கே கொஞ்சம் தூரம் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா சுடலை தான் இருக்குது. அது இங்கே உள்ள சைவ ஆக்களுக்குனால இந்த ஆக்களுக்கு உரிய ஒரு சுடலை சுற்றி வர குடும்பங்கள் நியாயமான குடும்பங்கள் இருந்தது.
இப்போ நான் நினைக்கிறேன் இந்த அயலுக்குள்ள இப்போ இருக்கிறேன்னு ஒரு 11 குடும்பம் இருக்கு. 11 குடும்பம். திருவிழா நேரமாக அறிவினோம் இல்லை? ஓ, திருவிழா நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவ, வன்னியில் இருக்கிறவ, கொழும்புல இருக்கிறவ எல்லாம் அறிவினோம். அவ்வளவு தொடர்பு இருக்குல்ல? ஓ, இங்கேருந்து போனாக்கெல்லாம் கூட. இப்போ வவுனியாவில் இருக்கிற சாரி சுவிஸில் இருக்கிற புள்ள தான் இந்த தூண் இப்போ இந்த வரைக்கும் தான் கட்டினது. இந்த முன்னுக்கு இருக்கிற தூண் அந்த மஞ்சள் முன்மலை ஆச்சன்னு சொல்லுவோம். அந்த இதெல்லாம் இது அப்போ பாருங்க நிலமும் நல்லா கீழே இருக்கும் பதிவா. நல்லா ராக்கு சரியா இருக்கு. அந்த அந்த கல் தெரியுது. ஒரு அடிக்கு கிட்ட தண்ணி வந்துட்டேனே. ஒரு அடிக்கு கூட தான் கூட இருக்கு. பயம் இருக்கு. அதோ பாம்புகள் பூச்சிகள் அப்படியா? நீங்கள் பூச்சிகள் இருக்குதான் இருக்கு. ஆனால் நாங்கள் வாரம் சிலைங்களை சில பேர் சொல்லிடணும் பாம்பு போகுது அதுக்குள்ள இல்லையாண்டு. என்ன உலக காலத்துக்கு நாங்கள் காணையில் விளக்கு வைக்க வராங்க ஒரு நாளைக்கு இரவுலாம் நேற்றெல்லாம் விளக்கு வைக்க வரைக்குள்ள நானும் மிஸ் தான் விளக்கு வைக்க வரைக்குள்ள நினைக்கிறேன் 8 மணி இருக்கு. அப்படி ஒரு தெரியாது எங்களுக்கு அது தெரியாது. இப்போதான் அப்படி வெள்ளம் போடும் புயலுக்கெல்லாம் இந்த இது வந்து இது இந்த தாழ்வு நிலம் தாழ்வு நிலம் இதில் அந்த இதை கிடக்கிற தண்ணி கிடக்குறாரு. அப்புறம் இது மாசி மாதம் தை மாதம் பத்தி அவ்வளோ காலம் இருக்குமா தண்ணி? நாங்கள் இப்போ ஒரு திட்டம் போட்டுக்கிறோம்னு சொன்னால் இவருடைய இந்த நமசிவாய மோகன்ராஜ் வந்து சொன்னால் இந்த மடப்பள்ளியோட சேர்த்து ஒரு மதிலை கட்டி உள்ளுக்குள்ள மண்ணை பறித்து கொஞ்சம் இதை உயர்த்தி விடுவோம்னு சொல்லி ஒரு அது நல்ல இது அப்படி இருக்குது. நல்ல ஆலயத்தில் இன்னொரு விஷயம் சொன்னால் அந்த பின்னுக்கு அருளி இருக்குது. அருளின்றது அலரியன்னு சொல்லுவாங்க. அருளின்னு சொல்லுவோம். அலரி அது ஒரு அதுவும் 200 வருஷத்துக்கு மேற்பட்டது. அப்போ நாங்கள் ஒருக்கா பொங்கல் வந்து நாங்கள் எங்களோட மகள் அவள் ஒரு லெக்சராக இருந்தவா இப்போ பிஹெச்டி முடித்து கனடாவில் இருக்கிறா. இப்போ அவள் தൻ്റെ அந்த கேம்பஸ் அந்த கண்டு அதுகளை கண்டோடனே ஒரு பொங்கல் ஒன்று பொங்கல் கண்டுவா. அப்போ நாங்கள் அந்த பொங்கலுக்கு வந்தாங்க. இப்போ நாங்கள் கொழும்புல இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து வரைக்குள்ள இந்த அந்த அலரிக்கும் அந்த மூலவைரவர் இருக்கிற இதுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி தான். அப்போ நான் இதுதான் நாங்கள் வந்த இடத்துல நான் சொன்னேன் இந்த அலரியை தூக்கி வைக்கிறேன்னா வெட்டி பின்னுக்கு வச்சு கொஞ்சம் அந்த மூல வைரவருக்கும் அந்த பூவரசுக்கும் இடையில கொஞ்சம் பெரு இடைவெளி இருக்கட்டும். அப்போ நான் சொல்லி போட்டு பிறகு அப்போ நான் பின்னேறம் போல இது முதல் அந்த பொங்கலுக்கு முதல் நாள் பின்னேறம் போல. அப்போ நான் போய் சாப்பிட்டு படுத்தேன். இதில் அந்த மசில்ஸ் வந்து அப்படி லொக் ஆகிட்டு. ஐயோ, அதில் என்ன அதிசயம்னு சொன்னால் காலம் வெள்ளனை அப்படி இருந்தால் வாக்குன்னு சொன்னேன். நான் மிஸ்ஸி சொன்னேன் இன்னும் நாரி பெரிய பிரச்சனையாக போச்சு ஒழும்பு நாள் இருக்குள்ள. அப்போ நான் ஜன்னலுக்கு பக்கத்தில் தான் படுத்தேன். அப்போ அந்த கம்பி இருக்குது. அப்போ இவா சொன்னேன் அது வைரவர் ஒரு நிழல் படுற மாதிரி அந்த மேற்கு வெயில் படையக்குள்ள நிழல் வந்து இப்போ அந்த வைரவர் தான் இதை உங்களை காட்டிக்கிறேன். அப்புறம் மெல்ல மெல்லமாக அப்படி அப்புறம் மெல்ல மெல்லமாக ஒழும்பி பள்ளியம் நீக்கி கொண்டு அது ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் போய் ஒரு பெட்டி கற்பனை ஒரு பெட்டி வைக்கணும். ஒரு பேக்கெட் இல்லை வைக்கலாம். அந்த 10-12 அதை கொண்டு வந்து கொளுத்தி போட்டு அதில் இறங்குறேன். நார்மலாக போயிட்டு அது சரி இது நான் இதுக்கு வைரவர்களுக்கு சொல்கிறேன். அப்படி நார்மலாக போயிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு கல்லெல்லாம் தூக்கி வச்சு கல்லுன்னா இந்த கல் இல்லை கண்ட கல் அது 3 கல் நான் தான் தூக்கி நான் தான் வச்சு நான் தான் பொங்கி போட்டேன். சரி நல்லா சரி ஐயா. மிக்க நன்றி. நன்றி. அம்மாவுக்கு நன்றி. போயிட்டு வரேன். யூடியூப்ல போடலாம் தானே? யூடியூப்ல பிரச்சனை இருக்கா? சரி சரி வா. இதான் ஒரு கோயில் இருக்கு. அதில் மாதா கோயில் ஒன்று இருக்கு. அது மாதாச்சின்னு சொல்றது. அதுவும் ஒரு மாதாச்சின்ற கண்ணையம்மன். கண்ணையம்மன் உயிரோட இங்கே வந்திருந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கு. கண்ணை என்னன்னு சொன்னால் அந்த அது நாங்கள் பிறகு ஊகிக்கிற என்ன மாதிரின்னு சொன்னால் அங்கே மதுரையை ஒரு எரிப்பு ஒன்று இருந்தது. அப்போ விவாக்கு அங்கே சில நேரங்களில் அடைக்கலம் கொடுக்கறதுக்கும் அதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த நேரத்தில் அவள் இந்த முந்தி இந்த மண்டவி பக்கத்தால் வந்து இந்தியன்ஸ் வந்து பிஸ்னஸ்காரர் வந்து இறங்குறாரு. அப்போ அவைதான் கொண்டு வந்து ஒரு ஐயனார் கோயிலும் இங்கே வச்சது. அந்த வியாபாரி இந்தியன்ஸ் தமிழாக இங்கே இருக்கிறோமோ இப்போ போயிட்டு அப்போ வியாபாரியாக வந்து போகிறது. அப்போ அப்படி வந்து போய்க்குள்ள அம்மனும் வந்து கிராவதிரியில் அவள் அங்கே ஒரு பூவரசுக்கள் அதுவும் ஒரு பூவரசு தான். பூவரசு அந்த பூவரசும் கரக்குளாச்சியும் பக்கத்தில் நிற்குது. அதுக்குள்ள இருந்தோன்னா யாசகம் செய்கிறதும் ஊர் மக்கள் இருந்தவே தானே ஒரு நேரம் வருவாங்க. அப்படி வந்து பண்ணி கொண்டு போய் ஆனால் அவ இருந்து சாப்பிட்டதோ கொண்டதோ கொடுத்ததோ ஒரு தெரியும் காண இல்லை. ஆனால் ஆக்கள் அதுக்கு அவாக்கு அந்த யாசகம் செய்யக்குள்ள உணவோ ஏதோ ஒன்று கொடுக்குறது. ஆனால் அவர் 3 மாத காலம் அப்படி இருந்தது. அப்புறம் அவள் எங்கால போய் எங்கால வந்தான்னு கூட தெரியாது. அதை பொதுக்கி செட்ட காலத்தில் அது கோயிலாக இருக்கு. அவங்க வந்து என்ன கண்ணையம்மன்னா இடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய அப்போ இருந்தவர் சொல்லிக்கிற இது மாதா கோயில்
கிறிஸ்டியன் மாதா அப்போ அந்த சொல்லி அவங்க இடிக்காமல் போயிட்டாங்க. அந்த பேர் அப்படியே மாதிரி வந்து அப்படியே அதை மாதாட்சி கோயிலான்னு சொல்கிறாங்க. மாதாண்டா மாதான் தமிழில். ஓ மாதாட்சி. ஆனால் நாங்கள் அந்த மீன் கருதுறது மேரி மாதா அண்டு தானே அந்த அப்படி தானே அப்படித்தானே. அப்போ அது இது மாதா கோயிலான்னு சொன்னோன்னா அவங்களுக்கு இதாக போயிட்டாங்க. அந்த கோயில் தான் அதுக்கு மாதாட்சி கோயிலான்னு சொல்கிறது. ஓ இது தானே வேப்ப மரம் பண்ணிக்கு அலரி ஜால பூவரசு இதான் பூவரசு பழைய பூவரசு. இதானே நீங்கள் சொன்ன அலரி? இதுதான் அலரி. அப்போ இது பாருங்க இதுக்கு இடையில போய் வரது நீங்கள் கஷ்டப்பட்டு விட்டு தான் அதை யோசிச்சது. அதை இவர் விட அந்த இதுக்குள்ள போய் வர இப்போ நாங்கள் அப்புறம் இப்போ இது கட்டி இப்போ ஒரு புது வைரவர் வச்சுக்கிறோம். இவர் தான் ஏற்கனவே இருந்தவர். ஆனால் அந்த ஆரம்ப தான்தோன்றியாக இருந்தவர் அவர் அட்டு போய் அவரு கிடையாது அந்த பூவரசு. சரி பாருங்க. கடற்கரை அப்படியே கரையோரம் அந்த பூண்டு வளர்ந்து நிற்கிறதுல தெரியல உங்களுக்கு. கிணறுகள் நிறைய இருக்குது. என்னடா கரையோரம் நல்ல தண்ணியாக இருக்கும். குருவியல் காங்க கொக்கு வலையில் நிற்கிது. காடை கௌதாரி அவன் அட்டிக்க போய் முள்ளு நடுவு கால போக தெரியாது. பயப்படாம பேலன்ஸ் பண்றா பழகு. இதுல மோட்டர் சைக்கிள் எடுத்து விட போயிடும். மோட்டர் சைக்கிள் பேலன்ஸ் பண்ண வராது. லேடிஸ் சைக்கிள் இதில் பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ நேரம் ஓடுறது சைக்கிள் செஞ்சு கூட்டுச்சுல. இந்த அதில் ஒரு கோயில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு வலிக்கிற சரியாக இருக்கும். பார்ப்போம். அதில் வேறு ஒரு கூடாரம் இருக்குது குடிசை. இங்கே பார்த்தீங்கன்னா சுடலை அடிக்க வந்துடுவாங்க கடைசியாக. அதுதான் சுடலை. யாழ்ப்பாணத்தில் இருக்க மண்டை தீவு சுடலை. இந்த மண்டதீவுக்கு வந்து பேர் வந்து நிறைய பேர் இருக்காம். அதில் வந்து இந்த மண்டதீவு என்ற பெயர் வேறு காரணம் மண் வந்து அடைஞ்ச ஒரு காரணத்தாலையும் மண்டதீவுன்ற ஒரு பெயர். நான் நினைச்சேன் என்னடா அதே மண்டை ஆலயத்த காரணம் வந்துச்சோ தெரியல இந்த பெயர். கார்த்திகை பூ பாருங்கோ. இந்த இடத்துல நிறைய கார்த்திகை பூ. கார்த்திகை பூவில் நல்ல பிஸ்னஸ் செய்கிற காரணம் என்னென்னா இதில் வந்து ஒரு வியாபாரம் இருக்குது. அது எப்படி என்ன இந்த கிழங்கு இருக்குல்ல, இந்த கிழங்கு நஞ்சாம். இந்த கிழங்கு எடுத்து பயிருக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு இந்தியாவில் கம்பெனிஸ் இருக்குது. அது வந்து அங்கே செய்கிறவ. நான் நேராக போய் பார்க்க போனான். கார்த்திகை பூ இதான் பாருங்க. இவ்வளோ நேரம் மண்டதீவில் இருக்கிற கரையோரம் பார்த்துனாலும் இப்போ வேறு வீடுகள் குடியிருப்பு தொகுதிகள் அதில் போய் பார்ப்போம். இலங்கை போக்குவரத்து சபை என்ற பேர் வந்து நிற்கிது. இதான் வந்து ஆதி காலத்தில் யாழ்ப்பாண மக்கள் வாழ்ந்த ஒரு அடையாளம். பனைமட்ட வேலி வீடுகளை பாருங்க. இங்கே தென்னை மரங்கள் பாருங்க. தேங்காய்க்கு பஞ்சம் இருக்காது இங்கே. இதான் கண்ணகியம்மன் அப்படி தான் பாருங்க கண்ணகியம்மன் கோயில். இந்த கோயிலை தான் சொன்னவன் என்னென்னா உள்ளாந்த ரெடிக்க வந்தவையா முடிக்க வர்றதுக்கே இது வந்து மாதா கோயில்னு சொல்லி போடணுமா.